முன்னாடி நாங்கள் ரெசார்ட்ஸில் மட்டும் இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், லக்ஸுரி வெக்கேஷன் ரெண்டல்ஸில் இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எண்ட் டு எண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை டேக் ஓவர் பண்ணுறோம். 1 இயர்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் டேக் ஓவர் பண்ணுறது. ஸோ இது மூலமாக வந்து கிளையண்ட்டுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் போயிடும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ரிட்டர்ன்ஸுமே ஜென்ரேட் ஆகும். இப்போ வந்து செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கு தான் இந்த கேட்டகரி வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு வீடு வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இது கண்டிப்பாக சூட் ஆகாது. இப்போ ஒரு எஃப்டியில் போடுறாங்க, இல்லைனா வந்துட்டு ஒரு பிஸ்னஸில் போடுறாங்கிறத விட இப்போ நீங்கள் ஒரு அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அசெட்டே உங்களுக்கு க்ரோ ஆகுது, ரெண்டலும் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ அதை விட இது வந்து அதிகமாக தான் வரும். ஆவரேஜாக ரெண்டல்னு பார்க்குறப்போ ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறாங்கன்னா பர் டே ஒரு 4000லேருந்து 5000. நல்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறாங்க அப்படின்னா ஒரு 20,000 25,000 கூட ஒரே நாளில் ரெண்டல் எடுக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். பர் டே இல்லை, எஸ், பர் டே 20 to 25,000 ரெண்டல் மட்டுமே கிடைக்குதுன்னா லைக் 1 பெட்ரூமில் கூட ஒரு பீச் வில்லா பண்ண முடியும். 1 பெட்ரூம்லையுமே நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஏரியா இருக்குன்னா கூட நம்மளால் பண்ண முடியும். அதுக்கான கிளைண்ட்ஸுமே இருக்காங்க. டூரிசம் டிமாண்ட் ஒரு ஏரியாவில் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ வந்து லாவிஷாக 5 பெட்ரூம்ஸ் 4 பெட்ரூம் பெரிய பட்ஜெட்டில் தான் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. 50 லட்ச ரூபாயிலையும் பண்ணலாம், 1 கோடி ரூபாயிலையும் பண்ணலாம். இதில் இருக்க ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஃபியூச்சர் என்னென்னா நமக்கு வந்து இன்ஃபினிட்டி பூல் இருக்குது. நிறைய ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூல் வந்து கிரவுண்ட் ஏரியாவில் இருக்கும். நமக்கு வந்து எலிவேட்டடாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறப்போ இந்த இன்ஃபினிட்டி பூல்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக பீச் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏரியல் வியூஸ் உங்களுக்கு பெட்ரூம்ஸ் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். மாடர்ன் பாத்ரூம்ஸ் அண்ட் கிச்சனுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐலண்ட் கிச்சன் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு மற்ற ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்காமல் ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு லக்ஸுரி ஃபீல் இருக்க ப்ராப்பர்ட்டி தான் அது. வெகே நோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். இன்றைக்கி நம்மளுடைய நேர்காணலில் பெரியவங்களாம் சொல்லுவாங்கள்ல, மண் இல்லை பொண்ணில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. நகை கூட போயிட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம், ஆனால் லேண்டு மட்டும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ லேண்டை பற்றி, முக்கியமாக ரியல் எஸ்டேட்லேயும் அசட் கிரியேஷன் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்காக எஸ்ஆர் குரூப்ஸுடைய ஃபவுண்டர் திரு ராம் பிரகாஷ் நம்மளோட இருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் திரும்ப நம்ம வந்து மீட் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு ரெசார்ட்காக நாங்கள் வந்து உங்களை சந்திச்சிருந்தோம். இப்போ அடுத்த கட்டமாக இப்போ நம்ம புதுசாக இப்போது காசா மெரிடியனில் இருக்கோம். இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாவிஷாக பயங்கர லக்ஸரியான ஒரு ஃபீலில் இந்த ரெசார்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எப்படி போயிட்டுருக்கு ப்ரோ? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ப்ரோ. முன்னாடி நாங்கள் ரெசார்ட்ஸில் மட்டும் இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், லக்ஸுரி வெக்கேஷன் ரெண்டல்ஸில் இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எண்ட் டு எண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எண்ட் டு எண்ட்னா இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் நாங்கள் வந்துட்டு ஒரு பையர் வந்து நம்மக்கிட்ட வர்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வர்றாங்க அப்படின்னா ஒரு லேண்ட் சோர்ஸ் பண்ணுறதுலேருந்து, லேண்ட் வாங்கினதுக்கப்புறம் அதோட பிளானிங்லேருந்து அதோட ரெண்டல் மார்க்கெட்டுக்கு ஏற்ற பிளானிங் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதுலேருந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 10 to 11 மந்த்ஸில் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை டேக் ஓவர் பண்ணுறோம். கிளைண்ட்டுக்கும் எங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் படி 1 இயர்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் டேக் ஓவர் பண்ணுறது, புக்கிங்ஸ் எடுக்கிறது. ஸோ இது மூலமாக வந்து கிளைண்ட்டுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் போயிடும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு அசெட்லேருந்து ரிட்டர்ன்ஸுமே ஜென்ரேட் ஆகும். நம்மக்கிட்ட ஒரு 50+ Airbnb ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றதும் நான் உங்ககிட்ட இருந்து பார்த்துருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது எங்கேயாவது ஒரு ரெசார்ட்டில் போய் தங்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. நார்மலாக நிறைய ஈசார் சைடில் நிறைய ரெசார்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். நம்ம காசா மெரிடியனை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப லக்ஸரியான ஒரு ஃபீலில் கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவை பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு செட் அவுட் ஏரியாவே ரொம்ப அழகாக டெக்கோர் பண்ணியிருக்கீங்க. இது 5 பெட்ரூம் இல்லையா? ஆமாம், 5 பெட்ரூம்ஸ். இது வந்து ரொம்பவே பெரிய ப்ராப்பர்ட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி. இதில் இருக்க ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஃபியூச்சர் என்னென்னா நமக்கு வந்து இன்ஃபினிட்டி பூல் இருக்குது. நிறைய ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூல் வந்து கிரவுண்ட் ஏரியாவில் இருக்கும். நமக்கு வந்து எலிவேட்டடாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறப்போ இந்த இன்ஃபினிட்டி பூல்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக பீச் இன்னும் பெட்டராக இருக்கும், ஏரியல் வியூஸ். ஸோ பீச்லேருந்து ரொம்ப க்ளோஸான ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு பெட்ரூம்ஸ் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். மாடர்ன் பாத்ரூம்ஸ் அண்ட் கிச்சனுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐலண்ட் கிச்சன் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு மற்ற ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்காமல் ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு லக்ஸுரி ஃபீல் இருக்க ப்ராப்பர்ட்டி தான் அது. அதே மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்லேயே வச்சுருக்கீங்க. அதாவது ஒரு லக்ஸுரி ஃபீலை எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியாலஜியை தான் நீங்கள் அமைச்சிருக்கீங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே லிஃப்ட் வைக்கிறது, ஸோ வந்தால் இந்த லாவிஷான இடத்துல பூலில் இருந்து அப்படியே நம்ம வந்து சிபி வந்து என்ஜாய் பண்ணுறது, அதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் சொன்ன இன்ஃபினிட்டி பூல் வந்து அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ இன் அண்ட் அவுட் வந்து எப்படி இருக்கணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் வந்து அமைச்சிருக்கீங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வேறு என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது? அதான் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் லொக்கேஷன் ரொம்ப வந்துட்டு க்ளோசர் டு தி பீச். வித்தின் சிட்டி லிமிட்ஸ்லையுமே நமக்கு வந்துடுது. அண்ட் வந்து ரொம்ப க்ளோசர் டு தி பீச். அண்டு ரொம்ப ஹைலைட் ஃபீச்சர் என்னென்னா இது வந்து இன்ஃபினிட்டி பூலோடு இருக்குது.
அண்ட் ஸ்பேஷியஸான ஏரியா. இன்டீரியர்ஸ் வந்துட்டு ஒரு 4 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலோட ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி இது நம்ம பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்குது, லோ வெரைட்டிஸ்லேயும் இருக்குது, ஹை அண்ட் ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்குது. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு வெக்கேஷன் பர்பஸில் வந்து ஒரு கிளைண்ட் வராங்க, எங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வாங்க வேணாம், கட்டெல்லாம் வேணாம், எங்களுக்கு தங்கினா போதும்னு வர்ற கிளைண்ட்டுக்குமே ரொம்ப சீப்பான பட்ஜெட்டில் இருக்காங்கன்னாலுமே நம்மக்கிட்ட வில்லாஸ் இருக்குது. ஹை எண்டில் எக்ஸ்க்ளூசிவாக எனக்கு இருக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம வச்சுருக்கோம். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுன்றதுக்காக வருவாங்க. இது அடுத்த கட்டமாக சில பேர் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்றது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். நம்ம கையில் காசு இருக்குது, நம்ம அந்த காசை மிஸ் பண்ணுறக்கூடாது, ஏதாவது ஒரு நல்ல இடத்துல அசெட் கிரியேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. பட் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்த வாங்கணும், அதுவும் குறிப்பாக நிறைய இடத்துல இந்த ஈஸியாக ஸ்டேஜில் தான் நிறைய பிரச்சனைகளை வந்து பீப்புள் பார்க்குறாங்க. பீப்புள் பாயிண்ட் வந்து கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, ஈஸியாக ஸ்டேஜில் லேண்டு வந்து நிறைய இடத்துல காலியாக இருக்குது, நிறைய இடத்துல லேண்ட் ஃபார் சேல்ஸுன்றது நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அதே மாதிரி அந்த லேண்டை வாங்கலான்ற சிக்கலில் பேப்பர்ஸில் நிறைய இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணுறீங்க, அதை எப்படி உங்களை ட்ரஸ்ட் பண்ணி வளர்க்குறது? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். லிட்டிகேஷன் அதிகமாக இருக்க ப்ராப்பர்ட்டிஸுமே ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கிளைண்ட் வர்றாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோடு வராங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு லொக்கேஷன் தான் ரொம்ப மெயினான பாயிண்ட். லொக்கேஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம். லொக்கேஷன் சூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணணும்லாம் ரியல் எஸ்டேட்டில் அவசியமே இல்லை. லொக்கேஷனை ப்ரெடிக்ட் பண்ணாலே போதும், ஃப்யூச்சரில் இருக்க அப்ரிஷியேஷன் நம்ம கிளியராகவே புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நம்ம அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணுறோம்னாலே கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட் வெரிஃபை நம்ம பண்ணுவோம். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு வில்லா வந்து கட்டி விற்கணும்னு நினைக்கிறத விட நான் ஒரு இன்வெஸ்டரை தான் யோசிச்சு பார்க்கணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸ் வந்து சஸ்டெயின் ஆகும். நான் வந்துட்டு அந்த நமக்குன்னு இருக்க லீகல் டீம், டாக்குமெண்டேஷன் டீம் எல்லாமே தரவாக வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற இதுக்கு போவோம். ஸோ அதில் வந்துட்டு நிறைய ப்ரொசீஜர் இருக்கிற மாதிரி ப்ராப்பராக ஒரு லீகல் டீம் வச்சு, ஒரு அட்வொகேட் வச்சு நம்ம வந்துட்டு ப்ராப்பர்ட்டி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு தான் அடுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்தோன்னா நமக்கு அதுலேருந்து நமக்கு அப்ரூவல்ஸ்லாம் நிறைய இருக்குது. நமக்கு வந்துட்டு லேண்ட் அப்ரூவல் இருக்குது, பில்டிங் அப்ரூவல் இருக்குது, இபி அப்ரூவல் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கட்டி கொடுக்குறோம். இப்போது ஒரு 2 வருஷம் ஆச்சு உங்களை சந்திச்சு. அந்த 2 வருஷம் கேப்பில் உங்களுக்கு அபாரமான வளர்ச்சி, நிறைய இடத்துல நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்பீங்க. லைக் அரௌண்ட் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நீங்கள் வந்து லே அவுட்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த க்ரூஷியல் டைமில் எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பில்ட் பண்ணுறது உங்களுக்கு சேலஞ்சாக இருக்குது? குறிப்பாக ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை வந்து சூஸ் பண்ணி அந்த இடத்துல பில்ட் பண்ணுறதுல என்னென்ன சிக்கல்களை நீங்கள் பார்த்தீங்க? எஸ், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் டு தி பீச் போகிறப்போ இஷ்யூஸ் இருக்குது. இப்போ அது வந்துட்டு நம்ம இப்போ அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 400 மீட்டர்ஸ் அவே ஃப்ரம் தி பீச்சில் தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா பீச் கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி நிறைய இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் அதுக்கான அப்ரூவல்ஸ் கவர்மெண்ட் தர்றதில்ல, நம்ம அவங்க தர்றதில்லைங்கிறதுனால நாங்களும் அதை விட்டு தள்ளி வந்துடுறோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீச் கிட்ட இருக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, நார்மலாக இருக்கிறது. பட் கிரவுண்ட் வாட்டர்லாம் பீச் சைடில் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போதைக்கு இருக்க சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவல்ஸு. பட் நம்ம வந்துட்டு ஆஸ் பர் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக அந்த கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் வந்து கேட்கணுன்னு இருந்தேன். ஏன்னா ஈசிஆர்லேயே 2 சைடு இருக்கும். அதாவது அந்த ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா, அதாவது சிபியூ இல்லாத ஆப்போசிட் சைடில் வந்து தண்ணி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பீச்சை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு வந்து தண்ணி தேங்கும், இல்லைனா தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடலாம், அது பீச் பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பீச் சைடில் இருக்க ப்ராப்பர்ட்டிக்கு வெளியே எங்கேயுமே வந்து தண்ணி தேங்காது. பீச் இருக்கிறதுனால நமக்கு வந்து தண்ணி வடிஞ்சு தான் நமக்கு போயிடும். அண்டு கிரவுண்ட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் பீச் சைடில் நான் இப்போ பார்க்குற எந்த ஏரியாலையுமே பிரச்சனை கிடையாது. பட் பீச்சுக்கு ஆப்போசிட்டில் நான் நிறைய ஏரியாவில் வந்து பிரச்சனை பார்த்துருக்கேன். ஸோ அது வந்துட்டு பீச் சைடில் தண்ணி நல்லாவே தான் இருக்குது. பீச்சை ஒட்டி நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்ஸோ இல்லை வந்து ஒரு வீடோ கட்டும்போது கரப்ஷன்ஸ் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. ரஸ்டிங் நிறைய ஆகிடும், இல்லை அதில் போடக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்காதுலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம எந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுறோம்? அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபவுண்டேஷனுக்கு காலம்க்கு யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்கான ஸ்ப்ரேலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிப்போம். எரோட் ஆகிறதுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த காற்றுனால, உப்பு காற்றுனால நமக்கு எரோட் ஆகிறது அயன் ஐட்டம்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம இயர்லி ஒன்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணி தான் ஆகணும். அது வேறு வழி இல்லை. ஏன்னா உப்பு காற்றுனால அயன் ரெஸ்ட்டாக தான் செய்யும். ஸோ அது வந்து ஒரு சேலஞ்ச் தான். மெயின்டெனன்ஸில் இருக்கிறப்போ அது பிரச்சனை இருக்காது. பட் அதையும் நீங்கள் ஒத்துக்கிறீங்க, இந்த மாதிரி இஷ்யூ அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து அசெட் கிரியேஷன்ஸில் இருக்கீங்க, நிறைய இடத்துல ரியல் எஸ்டேட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பில்ட் பண்ணி தரீங்க. இப்போ நிறைய பேருக்கு ஐடியாஸ் இருக்கும், அவங்க வந்து கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து லைக் அவங்கக்கிட்ட காசு இருக்கும், ஆனால் எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஈஸியாரில் எனக்குன்னு ஒரு பீச் வில்லா வேணும்ப்பா அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் யாரும் அணுகிறது, அது எப்படி ப்ராசஸ்ஸு? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம், லேண்டு விஷயத்தில் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். எப்படி அதை வாங்குறது, ஸ்கேம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா லேண்டில் யார் பேரில் டாக்குமெண்ட் இருக்குதுன்னு தெரியலையேன்னு ஒரு சிக்கல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஒரு மணி இருக்குது, அதை க்ரியேட் பண்ணணுன்னு வரவங்க
ராம் பிரகாஷ் வந்து அதை எப்படி அணுகிறாரு, அதை எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு? இப்போ வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி நமக்கே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஒரு டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுங்கிறது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸை நம்ம எல்லாமே கிளைண்ட்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகிறோம். அதை வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ கிளைண்ட் நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, நம்மளோட காம்படிட்டர்கிட்டே செக் பண்ணிக்கலாம். லீகல் அட்வொகேட்ஸுங்கிறவங்க எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. அட்வொகேட்டுக்கிட்ட வந்து டாக்குமெண்ட்டை கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட அப்ரூவலுக்கு அப்புறம் தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறோம். எங்களோட சைடில் மட்டும் நாங்கள் அப்ரூவலை வந்துட்டு கொடுக்குறதில்ல. கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக எப்போதுமே இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்கன்னா அவங்க சைட்லேயே நான் ஒரு வாட்டி லீகல் செக் பண்ணிக்கோங்கிறத நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கும் அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10 lakhs ஒரு 20 lakhs ப்ராஜெக்டாக இருக்காது. ஸோ எல்லாமே ஒரு மோர் தென் crore போகிறப்போ அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது பண்ணுறப்போ அது ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கும். இருக்கிறதுனால தான் எங்ககிட்ட லாங் டேர்மில் அவங்களும் கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ அந்த திங்கிங்கோடு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒரு க்ரோரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ வந்து கொஞ்சம் சிட்டி லிமிட்டில் நம்ம வந்து பார்க்குறோம். சிட்டி லிமிட்டில் தான் நம்ம இருந்தாலும் கொஞ்சம் சிட்டின்னு சொல்லக்கூடிய பிளேசஸ் அடையார், பெசன் நகர், ஆல்பார்பேட் இந்த மாதிரி மெயின் பிளேசஸ்லேயே அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 2 crores 3 crores அப்பார்ட்மெண்ட் கிடைக்கும். ரொம்ப லாவிஷாக, அதாவது அவங்க ஆக்சசபிளாக எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடம் இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக ஊத்தண்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து சிட்டி தான், கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 35 to 40 minutes நம்ம வந்து மெயின் ஏரியாவுக்கு போயிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரேட்டுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டான பாயிண்ட் தான் அது. பட் என்னென்னா இது வந்து நம்ம மூவ் இன் ஆகிறவங்களுக்காக, இப்போ வந்து ரெசிடென்ஷியலாக யோசிக்கிறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ ஃபீஸிபிளாக இருக்காது. பட் வந்துட்டு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபீஸிபிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சிட்டி லிமிட்டில் சிட்டி பிளானிங்கில் கண்டிப்பாக போகிறீங்கன்னா அது வேறு கேட்டகரி. இப்போ நம்ம வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறது செகண்டாக, இப்போ வந்துட்டு வீடு வச்சுருக்காங்க ஆனால் அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு பார்க்குறாங்க, ரெண்டாவது ஒரு அப்பார்ட்மெண்ட். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறப்போ ஒரு டெனண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெண்ட்டுக்கு கொடுக்க போகிறீங்க. அதுக்கு தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறீங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் ரெண்டல் பீரியட் ஒரு 11 months ஒரு 2 years அந்த மாதிரி நீங்கள் போகிறப்போ அந்த 11 monthsக்கு ஓனர் வந்துட்டு உள்ளே போய் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டியை பார்க்க முடியாது. என்ன தான் லீகலாக போய் பார்க்கலான்னு இருந்தால் கூட ஒரு 90% ஆஃப் தி ஓனர்ஸ் உள்ளே போய் பார்க்க மாட்டாங்க. அந்த ஃபேமிலி இருக்காங்க. அதை வந்து 11 months பார்க்காம நீங்கள் 11 monthsக்கு அப்புறம் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகுதோ இல்லை அந்த டெனண்ட் வந்து வேறு ஏதோ மூவ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறப்போ ஓனர் முக்கால்வாசி இடத்துல நான் பார்க்குறது உள்ளே போய் ஓனர் பார்க்குறப்போ நிறைய ரீபெயிண்ட் ரிப்பேர் ஒர்க் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு 50,000 rupees ரெண்ட் கிடைக்குது அப்படின்னா, ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 50,000 75,000 ரெண்ட் கிடைக்குதுன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு ஒரு 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் ஒரு 9 லட்சம் ஆவரேஜாக அவங்களுக்கு ரெண்ட் வந்திருக்குன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு எப்படியும் ஒரு 2 லட்சம் ரூபாயாச்சும் இருக்கும். அண்ட் அவங்களால அந்த ப்ராப்பர்ட்டி 1 yearக்கு யூஸே பண்ண முடியாது. இப்போ நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிறப்போ நாங்கள் ஒரு லக்ஸுரி வெக்கேஷன் ரெண்டலில் இருக்கோங்கிறப்போ டெய்லி மெயின்டைன் பண்ணால் தான் அடுத்த கிளைண்ட் உள்ளே வருவாங்க. அண்ட் இப்போ ஓனர் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட வராங்களோ இல்லை அவங்க வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஒரு 1 week முன்னாடி எங்கள் கிட்ட ப்ரேயர் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஒரு 2 days பிளாக் பண்ணிவிடுங்க, இல்லை 1 week பிளாக் பண்ணிவிடுங்க, 1 month பிளாக் பண்ணிவிடுங்கன்னு. அப்போ வர்றப்போ கண்டிப்பாக அவங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, ப்ராப்பர்ட்டி என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அசெட்டுமே உங்களுக்கு அப்ரிஷியேட் ஆகுது, அவங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டலும் எஸ், ரெண்டலும் உங்களுக்கு ரெண்டலும் வந்துடுது. ரெண்டல் கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறத விட இதில் அதிகமாக தான் இருக்கும். ஸோ வில்லாவில் ஒரு 5 bedroomல வீடு கட்டி ஒரு இடத்துல அசெட் கிரியேஷன் பண்ணும்போது அதில் ஒரு அமௌண்ட் லம்சமாக கிடைக்கலாம். ஏன்னா ஒரு வாட்டி வரக்கூடிய கெஸ்ட்டை வச்சு தான் அவங்களுக்கு அமௌண்ட். பட் இப்போ சிட்டி லிமிட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுன்னா, நமக்குன்னு ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட்டாக எப்படி இருக்கணும், ஆல்ரெடி ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும், டக்குன்னு போய்ட்டு நம்ம உட்காந்துடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வீடு இருக்குது, இன்னொன்னா நம்ம சேவிங்க்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களை தாண்டி அப்பார்ட்மெண்ட் வாங்குறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிற ஒரு பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுடைய அஃபோர்டபிலிட்டியை தாண்டி டைம் டியூரேஷன் வந்து யோசிப்பாங்க. இப்போ காசு செலவு பண்ணி டக்குன்னு நான் வீட்டுக்கு போய் உட்காந்துருவேன், ரெண்ட் கட்ட வேணாம், அதுக்குள்ளே இஎம்ஐ கட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நீங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கு தான் இந்த கேட்டகரி வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு வீடு வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இது கண்டிப்பாக சூட் ஆகாது. ஏன்னா ஒரு வீட்டில் நான் இருக்கேன், ரெண்டாவது நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அது சூட் ஆகும். இப்போ ஒரு எஃப்டியில் போடுறாங்க இல்லைனா வந்துட்டு ஒரு பிஸ்னஸில் போடுறாங்கிறத விட எஃப்டியில் ஒரு மினிமம் ரிட்டர்ன் கிடைக்கும். பட் அந்த உங்களுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கேபிட்டல் வந்துட்டு கேபிட்டல்லேருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் தானே தவிர கேபிட்டல் க்ரோத் ஆகாது. கேபிட்டலாகவே தான் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அசெட்டே உங்களுக்கு க்ரோ ஆகுது. ஸோ வந்துட்டு இன்றைக்கி ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வாங்குற லேண்டு கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு 1.5 கோடியோ 1.25 கோடியோ அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்க போது அந்த மீன்வைல் டைமில் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுல உங்களுக்கு ரெண்டலும் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ அதை விட இது வந்து அதிகமாக தான் வரும். ஓகே, லேண்டும் ஏறி இருக்கும், உங்களுக்கு ரெண்டலும் அதிகமாக ரெண்டலும் வரும்.
இது வந்துட்டு இப்போது மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஒரு நல்ல வீடை உருவாக்கும். பட் ஒரு குட் பிளானிங் இருக்கிறப்போ அது ஒரு நல்ல அசெட்டை உருவாக்கும் ரியல் எஸ்டேட்டில். எண்ட் டு எண்ட் வந்து எஸ்ஆர் குரூப்ஸ் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க? இப்போது மணியை தாண்டி அவங்க எந்தெந்த வகையில் ஹெல்ப் பண்ணுறாங்க வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு? இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 1 CR 50 lakhஸில் இருக்கிறவங்க கூட 1 bedroomல கூட ஒரு பீச் வில்லா பண்ண முடியும். 1 bedroomலையுமே நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஏரியா இருக்குன்னா கூட நம்மளால் பண்ண முடியும். அதுக்கான கிளைண்ட்ஸுமே இருக்காங்க. டூரிசம் டிமாண்ட் ஒரு ஏரியாவில் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ வந்து லாவிஷாக 5 bedrooms 4 bedrooms பெரிய பட்ஜெட்டில் தான் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. 50 லட்ச ரூபாயிலையும் பண்ணலாம், 1 கோடி ரூபாயிலையும் பண்ணலாம். லேண்ட் அவங்கக்கிட்ட இருக்குன்னா நம்ம அதுக்கு வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணலாம். இல்லை வீடு ஒரு எக்ஸிஸ்டிங்காக ஒரு வீடு இருக்குது அப்படின்னா, சென்னை உள்ளே இருக்குது அப்படின்னா கூட நாங்கள் கூட நிறைய சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதை இப்போ ஒரு 5 வீடு இப்போ எனக்கு பெசன்ட் நகரில் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 5 வீடு இருக்குது. அதை வந்து நான் ட்ரெடிஷ்னல் ரெண்டல் கொடுக்காம நான் வந்து இப்போ ஏர்பிஎன்பியில் தான் கொடுத்து ரெண்டலாக இது பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பர் டேயில் ரெண்ட் பண்ணுறப்போ நீங்கள் 2000 rupees நான் சார்ஜ் பண்ணுறேன்னா 30 daysக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 60,000 வரப்போகுது ஒரு 1 bedroomலேயே. ஸோ வந்து இதுவுமே ஆப்ஷன் இருக்குது. இப்போது என்கிட்ட ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த வந்து மாதம் ரெண்ட் கொடுக்காம அது உங்ககிட்ட டைப் பண்ணால் நீங்கள் அதை மாற்றி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறீங்க. எஸ், நமக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு டெனன்ட் இருந்தாங்க, அவங்க காலி பண்ணிட்டாங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா அதை நீங்கள் ஏர்பிஎன்பியில் கொடுங்க அப்படின்னாங்க. அந்த கம்யூனிட்டிலையுமே அதை அக்ரி பண்ணாங்க. ஏன்னா அசோசியேஷனில் அக்ரி பண்ணாங்க. நாங்கள் போனோம், ரொம்ப மினிமம் சேஞ்சஸ் தான் இருந்துச்சு. ஃபால் சீலிங் மாற்ற வேண்டியது இருந்துச்சு, கொஞ்சம் இன்டீரியர் கொஞ்சம் இது ஆட் பண்ணோடனே நாங்கள் அதை வந்துட்டு ஏர்பிஎன்பியில் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ நார்மல் அப்பார்ட்மெண்ட்டையுமே நம்ம சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா இது நிறைய பேருக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும். ஏன்னா இப்போ சிட்டி லிமிட்லேயும் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல அப்பார்ட்மெண்ட் வாங்கி வச்சுருப்பாங்க, செகண்ட் வீடாகவே அப்பார்ட்மெண்ட்டாக இன்னொன்று வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஏர்பிஎன்பியாக மாற்றினா உங்களுக்கு ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கிடைக்கலாம். ஸோ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ வீடு கட்டிட்டாங்க, வீடு கட்டிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிடிக்காம போயிருக்கும். அவங்க ரொம்ப நாள் முன்னாடி வந்து ஈசிஆர் சைடில் எங்கேயாவது லேண்ட் வாங்கலான்னு வாங்கி வச்சுருப்பாங்க, கட்டின வீடு வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் என்னென்னலாம் தேவைப்படுது? இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ டிமாண்டில் இருக்குது? இல்லை, இப்போ நாங்கள் வந்து ஒன்லி ரெண்டல் மார்க்கெட்டுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரெசிடென்ஸுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிச்சன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க, ஒரு பூஜை யூனிட் கேட்பாங்க, ஒரு சம்ப் வச்சு கேட்பாங்க, டேங்க் ரொம்ப பெருசாக இருக்கணுங்கிற ஒரு ஃபேமிலியாக வாழ்கிறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். நம்மளோடது வெக்கேஷன் ரெண்டல், இது கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டலுக்கான கேட்டகரி தான். ஸோ இங்கே இருக்கிறப்ப நம்ம கிச்சன் வந்துட்டு ஒரு பேண்ட்ரி சைஸ் சின்னதாக இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஆமாம், இந்த மாதிரி ஒரு சின்ன கிச்சன் இருந்தாலே போதும். லிவிங் ஏரியா ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட வீட்டை விட்டு தாண்டி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. அதே வீட்டு ஆம்பியன்ஸ் நாங்கள் இங்கே கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு தனி ஃபீல் இருக்காது. நம்ம வந்து ஒரு ஹோட்டல் ஆம்பியன்ஸில் இருக்கணுங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். ஓகே, வேறு மாதிரி எப்பவும் போல் மொனாட்டனஸாக இல்லாமல் வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறதுனால இப்போ என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது? லைக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலையே இப்போ வந்து கல்லுடைய ரேட் ஏறிட்டுருக்கோம், சிமெண்ட்டுடைய மண் எல்லாமே ஏறிட்டுருக்கோம், லேண்டுடைய ரேட் வந்து சில இடத்துல ஏறாமல் இருக்கும். அந்த இடத்துல அவங்க லேண்டு வாங்கியிருப்பாங்க, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஈக்குவல் ப்ரைஸில் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே கல் மண் எல்லாத்தோட ரேட்டுமே நாளுக்கு நாள் டிஃப்ரென்ஸ் தான் போயிட்டுருக்கு. மந்த்லி ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது. பட் வந்து நம்ம அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறப்போ எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு ஓனருக்கு புரிய வச்சுட்டு தான் நம்ம அதுலேருந்து போகிறோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற ரேட் வந்து ஃப்யூச்சரில் நம்ம முடிக்கிறதுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் வருதுன்னா அந்த டிஃப்ரென்ஸை நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா அக்ரிமெண்ட்டும் இருக்குது. அண்ட் எல்லாமே நம்மக்கிட்ட ஓனர்கிட்ட நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பில் போகிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, தெரிஞ்ச இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எங்கெங்கே இருக்குன்றதுலாம் நாங்கள் தெரிஞ்சுருக்கோம். ஸோ அதர் தென் தமிழ்நாட்டில் நீங்கள் வேறு எங்கெங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க? நம்ம ஏற்காடில் பண்ணுறோம், கோத்தகிரியில் பண்ணியிருக்கோம், கும்பகோணத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேஜர் பிளேசஸில் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது வேறு ஏதாவது பிளேசஸில் இருந்து உங்கள்கிட்ட அணுகுனா அங்கேயும் நீங்கள் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக, நமக்கு வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பண்ணி தருவோம். ஸோ ஜென்ரலி ஒரு இன்வெஸ்டர் அவங்ககிட்ட மணி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட ஐடியாவில் வந்து ஹெல்ப் கேட்டால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க? அதான் நம்ம வந்து லொக்கேஷன் சூஸிங்லேருந்து, ஏன்னா இப்போ வர்றவங்களுக்கு எந்த மாதிரி லொக்கேஷனில் சூஸ் பண்ணால் அவங்களுக்கு ரெண்டல் ரெவன்யூ அதிகமாக கிடைக்குங்கிற ஐடியா இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மக்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு வாக் த்ரூ காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட சாய்ஸுமே இருக்கும். ஏன்னா எங்களோட சஜஷன் மட்டும் இல்லாமல் அவங்களோட கன்வீனியன்ஸுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணி அதில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபுல்லாக முடிச்சதுலேருந்து அந்த வெக்கேஷன் ரெண்டல் நம்ம வந்துட்டு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், ஹேண்ட்லிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க ஒரு அமௌண்ட்டு மட்டும் வச்சுட்டு இருந்தால் போதும், அவங்க இன் அண்ட் அவுட்னா லேண்டை சூஸ் பண்ணி வீடை கட்டி ரெண்ட் விட்டுட்டு ப்ராப்பர்ட்டி நீங்கள் மேனேஜ் பண்ணிப்பீங்க. எஸ். ஸோ 4 விஷயம் நீங்களே பார்த்துப்பீங்க. ஆமாம், அதான் எண்ட் டு எண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லக்ஸரி அசெட் கிரியேஷன் நம்ம பண்ணுறோம்.
இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ சில பேர் செகண்ட் ஹோமாக எடுத்தாலும் நம்ம வந்து ஒரு லக்ஸரியான ஒரு வில்லா கட்டணும்னு நினச்சாலும் நிறைய பேருக்கு அது எண்ட் ஆஃப் த டே அது மணி. அவங்க கஷ்டப்பட்டு அதை சேர்த்து வச்சு ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேருக்கு அது அப்ரிஷியேட் ஆகிற வேல்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்களே. யாராவது ஒருத்தங்க ரொம்ப டவுட்ஃபுல்லாக இது ஏறுமா எப்படி அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லாக சில பேர் வந்து வாங்கியிருப்பாங்க. இப்போ அதோடைய காஸ்ட் வந்து டபுளாக இருக்கலாம். அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துருந்தா? ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு இங்கே ப்ராப்பர்ட்டி விலை ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப லேட். அந்த டைமில் அதோட விலை ரொம்ப பீக்கில் இருக்கும். நம்ம லொக்கேஷனை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணால் போதும், ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண தேவையில்லை. லொக்கேஷன் நமக்கு இது கண்டிப்பாக ஏறுங்கிறது தெரிஞ்சு நம்ம இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அது கண்டிப்பாக நமக்கு 3 to 4 years ரொம்பவே ஏற தான் போகுது. 40 லட்ச ரூபா ஒரு கிரவுண்டுக்கு வாங்கின கிளைண்ட்லாம் இருக்காங்க. அது இன்றைக்கி வந்துட்டு ஒரு 4 times அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் நம்ம வந்துட்டு ஒரு 2021-22 இன்வெஸ்ட் பண்ணுது இன்றைக்கி 2026 4 times to 5 times ஹார்ட்லி வந்துட்டு அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்த தான் நம்ம சூஸ் பண்ணி கிளியராக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஜஸ்ட் ஒரு 40 lakhs இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இப்போ ஒரு 3 கோடி ரூபாய் அசெட் அவங்க கையில் இருக்குது. அதை தாண்டி ரெண்ட்டுமே அவங்களுக்கு போயிட்டு இருந்தது. மினிமல் என்ன ரெண்ட் வரும் அவங்களுக்கு? இந்த மாதிரி ஏரியாவில் லக்ஸரியான வில்லாவில் தங்குறாங்கன்னா மினிமல் என்ன ரெண்ட் கிடைக்கும்? இப்போ வந்துட்டு நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இதில் இருக்குது. ஆவரேஜாக ரெண்டல்னு பார்க்குறப்போ ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறாங்கன்னா பர் டே ஒரு 4,000 5,000. நல்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறாங்க அப்படின்னா ஒரு 20,000 25,000 கூட ஒரே நாளில் ரெண்டல் எடுக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பர் டேயில்? எஸ், பர் டே 20 to 25,000 ரூபா ரெண்டல் மட்டுமே கிடைக்குதுன்னா லைக் அப்போது அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் அவங்க ரிட்டர்ன் எடுத்துடலாம். எஸ். உள்ளே வரும்போது உங்களுடைய கார் கலெக்ஷன்ஸ் வந்து கேள்விப்பட்டேன். நான் உங்களுடைய பேஜஸ்லாம் பார்த்துருக்கேன். அந்த மஸ்டாங் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ உங்களுடைய கார் கலெக்ஷன், கார் மேலே ரொம்ப க்ரேஸோ? கார் மேலே கண்டிப்பாக எனக்கு ரொம்ப க்ரேஸ் இருக்குது. ஒரு மஸ்டாங் நான் வச்சுருக்கேன் அண்ட் ஜாகுவார் நான் வச்சுருக்கேன். கார்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைடர்ஸும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. நீங்கள் வீக்கெண்டில் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த மஸ்டாங் எப்படி கொண்டு வந்தீங்க? எப்படி இருக்குது நம்ம சாலைகளில் ஓட்டும்போது? இல்லை, கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். மஸ்டாங் ஓட்டணும் இருப்போம், கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி. கார் மேலே இருக்க க்ரேஸ்னால அந்த சேலஞ்ச் வந்து நம்ம கண்ணை மறைக்க மாட்டேங்குது. ஸோ ஓவரால் நம்ம ரெசார்ட் பற்றி இப்போ பேசிகிட்டு இருந்தோம். உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரெசார்ட்டில் தான் நம்ம இருக்கோம். இதை லைட்டாக அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வித் யுவர் பர்மிஷன். ஷூர், கண்டிப்பாக. யா, காசா மெரிடியனில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இன்ஃபினிட்டி பூல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு வந்தோம். ஸோ பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அதுவும் நம்ம இருக்கிற டைமில் வந்து உச்சி வெயில் டைமில் தான் வந்தோம். ஆனால் இப்போ லக்கிலி நம்மளுக்கு அங்கங்கே மழை தூறல் வந்து பார்க்குறோம். இந்த வியூ பாயிண்ட்டே செம்மையாக இருக்குது ப்ரோ. இன்ஃபினிட்டி பூலோட ஹைலைட்டே அதுதான். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பூல் என்ஜாய் பண்ணுறத விட இன்ஃபினிட்டி பூல்லேருந்து இருக்கிறப்போ நமக்கு வியூமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வில்லா டைப்பில் நம்ம வந்து பூல் கட்டுறது வந்து மெயின்டெனன்ஸை இன்னும் அதிகப்படுத்துமா? ஏன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து ஒரு மாதிரி அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நம்ம கேட்குற மாதிரி கிரவுண்ட் லெவலில் வைக்காமல் மேலே வேறு வச்சுருக்கோம் ஃப்ளோர்லேயே. ஸ்விம்மிங் பூல் வைக்கிறது அட்வான்டேஜ் ஆக்சுவலி. இல்லை, இப்போ இந்த வெக்கேஷன் ரெண்டலில் இருக்கிறப்போ அது வந்து நெசசிட்டியாக இருக்குது, அதனால் நம்ம வச்சுருக்கோம். கண்டிப்பாக ஸ்விம்மிங் பூலுங்கிறது வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம் தான். நம்ம வந்து டெய்லி மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு தெரியாது. பட் ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்விம்மிங் பூல் வச்சிங்கன்னா அது வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நமக்கு கெஸ்ட் டிமாண்ட் இருக்கிறதுனால நம்ம வச்சுருக்கோம். அடல்ட்ஸ் 5 feet கம்மியாக தான் தண்ணி இருக்கணும். கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 feet. ஸோ கிட்ஸுங்கிறது அங்கே செப்பரேட் ஏரியா நம்ம கொடுத்துருக்கோம், அடல்ட்டுக்குங்கிறது தனியாக செப்பரேட் ஏரியா கொடுத்துருக்கோம். ஓகே, கூல். ஆக்சுவலி வியூ வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரியே சியூடி ப்ரீஸோட நம்ம இங்கே உட்காந்து கரெக்டாக ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வியூவோட உட்காந்து ஈவினிங் டைமில் செம்மையாக சில்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது ப்ரோ ப்ராப்பர்ட்டி. ஸோ மெயினாக நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பயங்கரமான கார் கிரேஸுன்றதை நான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கி வரும்போதே நீங்கள் வந்து மஸ்டாங்கில் தான் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தீங்க. வித் யுவர் பர்மிஷன் மஸ்டாங்கை வெளியிலேருந்து பார்த்து எங்களுக்கு ஒரு வாட்டி உள்ளே கூப்பிட்டு போய் அப்படியே ரவுண்ட் அடிச்சிங்கன்னா எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக போகலாம் ப்ரோ, வாங்க. ப்ரோ, உங்களுடைய கார் கிரேஸ் எங்களுக்கு வந்து தெரிஞ்சதாலேயே நாங்கள் வந்து ஒரு ரைடு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி வெதரும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு. சூப்பராக மஸ்டாங் இந்த கார் எடுக்கணும் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இந்த கார் வாங்கலாம், நம்ம போகலான்னு. எவ்வளோ கார் இருக்கும்போது நம்ம ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணுன்ற மாதிரி. சின்ன வயசுலேருந்தே கார்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அதில் எனக்கு இந்த மசில் கார்னா மஸ்டாங் அண்ட் கமாரோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்ஸு. லாம்போகினி வந்துட்டு ரொம்ப பிடிச்ச காரு. பட் அது நம்ம அவுட் ஆஃப் பட்ஜெட்டில் இருந்துச்சு. அண்டு மஸ்டாங் பார்க்குறப்போ இந்தியாவில் அவைலபிளாக இருந்துச்சு. கமாரோ வந்துட்டு இந்தியாவில் அவைலபிள் கிடையாது, சேலில் இல்லை. ஸோ அதனால நம்ம மஸ்டாங் வாங்கினோம். கார் வந்து நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். பட்டு கிரவுண்ட் லெவல்லாம் இது வந்து பிரச்சனை இருக்குமே நம்ம ஊரில் ஓட்டும்போது. இப்போ 2 பேராக போகிறப்போ வந்து தெரியாது ப்ரோ. 4 பேர் இந்த மாதிரி உட்காந்து போகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம ஈசிஆரில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பெரியதாக தெரில. ப்ரோ, இதோட டாப் ஸ்பீடு என்ன ப்ரோ? நீங்கள் என்ன ஸ்பீட் வரைக்கும் இதை ஓட்டி இருக்கீங்க லைக் லாங் ரைட்லாம் போகும்போது? இதோட டாப் ஆக்சுவலாக போகக்கூடியது 260 ப்ரோ. இந்த கார் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ப்ரோ.
ஏன் அப்படின்னா என்னோடய டிகிரி என்னை எடுத்துகிட்டு போகாத நிறைய இடத்துக்கு என்னோடய கார் என்னை எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ என்றைக்கா இருந்தாலும் இந்த காரை நான் மறக்க மாட்டேன். ஸ்பீடு அல்லது அந்த ட்ராவலே செமையாக இருக்கு ப்ரோ. நான் போகும்போது மழை வேலை, நமக்கு ஏற்ற மாதிரி வெதர் பர்ஃபெக்டாக இருக்குது. சரியான லாங் ரைடு, ஈஸியாக இல்லை. சூப்பர் ப்ரோ.